திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவானது 3 நாட்களுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இது தொடர்பான முழு விவரம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை நிறுவுவதற்கான வெள்ளி விழாவானது வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக 3 நாட்கள் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த பாளையம் இணைக்கும் பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து 25 குடல்நெறி பரப்பும் 25 பேருக்கு சிறப்பு பரிசுகளை வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெறுகிறது. 2ஆம் நாள், அதாவது 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டு சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி விழா பெருவுரை ஆற்றுகிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பியானோ இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரத்தின் திருக்குறள் இசை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை 11:30 மணிக்கு தமிழ்நாடு அரசின் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ஒரு சிறப்பு கருத்தரங்கமும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணி முதல் 7:30 வரை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை ஓவிய கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இவ்வாறு அந்த திருவள்ளுவர் சிலை 25ஆவது ஆண்டு வெள்ளி விழா முன்னிட்டு 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.